5-star K செந்தில் மற்றும் Duvin Studios presents சிபிராஜ் நடிப்பில் 10 hours வெற்றி நடை போடுகிறது. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at WeCare. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் எப்போ களத்துக்கு வரப்போறாரு? களத்துல தான் இருக்கிறாரு. களத்துல வந்து எல்லா பசங்களும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அரசியல் களத்துல இருக்காரு. நேரடியா மக்களுடைய போராட்டம், நேரடியாக வந்து நேரடியா மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்காரு அவரு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே. என்னென்ன உதவிகள் தேவைன்னு கேட்கிறாரு. அதற்கான உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறாரு. எல்லா பணிகளும் நடந்து கொண்டு தான் இருக்கு. பனையூர்ல தான் அரசியல் நடக்குது. அந்த ஈசிஆரை விட்டு தாண்ட மாட்டேங்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன வடநாட்டுக்கு அங்க போய் அம்பேத்கர் செலவு மாற போட முடியும்? தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு லீடர், நான் கேக்குறது உங்க லீடர் எங்க? எங்க லீடர் தான் களத்துல எங்க? திமுகவுடைய ஐடி விங் மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் முழுக்கொண்டு, அமைச்சர்கள் முழுக்கொண்டு ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தாம இருக்கிறதே கிடையாது. திமுக சொல்றீங்க, திமுக கூட்டணி கட்சியவங்க எல்லாம் ஆபாசமா பேசுறாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. அதனால வந்து இனிமேல் யாருமே ஆபாசமான கருத்துக்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா யாருமே பதிவிட மாட்டீங்க. யாருமே பேச தமிழக தாவகவினர்லாம் கதறல் பதற்றத்துல இருக்கீங்களோ? அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு. இந்த கூட்டணியை பார்த்து நாங்க பதற வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் எதுக்கு அறிக்கை வருது? இனிமேல் பாஜகவோட நமக்கு எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப அதை மாற்றி இன்றைக்கு நீங்க கூட்டணி போய் இல்ல, இதெல்லாம் தான் பதறல். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் யாருமே வரலையே. இன்னும் 10 மாசம் இருக்குல்ல தேர்தலுக்கு. கிறிஸ்துவர்களுக்கு துரோகம் செய்கிறாரா, RSS கைக்கூலியாக மாறிவிட்டாரா? இந்த திமுக கைக்கூலிகள் பேசு. இல்ல, அப்படி செய்யலையா? கிறிஸ்துவருக்கு துரோகம் செய்யலையா விஜய்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்பீச் வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்க. விஜய் அவர்கள் இப்படிலாம் கை வச்சு என்னடா இப்படிலாம் பேசியிருக்கே, அந்த விஷுவல்ஸில் வந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்ன சொன்னார்? வாழ்த்தினார். ஏன்னா அவரை என்னை பற்றி எனக்கு முதலே தெரியும். அவருக்கு தொடர்ந்து களத்தில் பணியாற்றிட்டு இருக்கோம், நிறைய சமூக போராட்டங்களில் கலந்துட்டு இருக்கோம். நான் பேசுனது நிறைய பார்த்துருக்காரு. பட் அவர் முன்னாடி அது முதல் மேடை. ஸோ அவரும் ரொம்ப நாளாக அதை எதிர்பார்த்துட்டு இருந்தார். நானும் அந்த வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த வாய்ப்பை தலைவர் கொடுக்கும்பொழுது நான் பேசின விஷயங்கள், அந்த மக்கள் பிரச்சனைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுடைய கையில் இந்த மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம எடுத்து பேசும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்லா பேசணும்னு சொல்லி வாழ்த்தினார். நீங்கள் ஏதோ பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? நான் தலைவர்கிட்ட கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம், ஒரு நாளும் நம்ம தோக்க மாட்டோம், கண்டிப்பாக அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கலாம்னு சொல்லிட்டு தலைவருக்கு நம்பிக்கையை வந்து என்னுடைய நம்பிக்கையை நான் தலைவர்கிட்ட சொன்னேன். ஓகே. அதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது? வீட்டில் மற்ற ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? இல்லை, எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக நம்ம அந்த மக்கள் இயக்க மேடைகளில் பேசிட்டு வரோம். உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல்லேயே நம்ம மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் பேட்டிகள் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 10 ஆண்டு காலம் பயணித்து பல்வேறு மேடைகளில் பேசி முதல் முறையாக தலைவர் மத்தியில் பேசும்பொழுது எல்லாருக்குமே அதை ஒரு மைல் ஸ்டோனாக பார்த்தாங்க. இவ்வளோ நாளாக ஒரு மேடைகளில் பேசிகிட்டு இருந்தாங்க, தலைவர் முன்னாடி இன்னைக்கு அவன் பேசியிருக்கிறான் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐடி விங் ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து விஜய் அவர்கள் இனிமேல் நீங்கள் தான் வந்து வாரியர்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? என்ன ஆலோசனையில் வேற என்ன இன்புட்ஸ் கொடுக்க? இந்த ஐடி விங் மற்றும் சோஷியல் மீடியாவுடைய விங்குக்கான ஆலோசனை கூட்டம் வந்து தலைமை கழகத்தின் சார்பாக நேற்று நடத்தப்பட்டுச்சு. தலைமை கழகத்தின் சார்பாக சோஷியல் மீடியாவிலையும் இந்த ஐடி விங் சார்ந்த விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது, குறிப்பாக வந்து மற்ற கட்சியினர் போல நம்ம செயல்படக்கூடாது, குறிப்பாக இந்த திமுக போல நம்ம செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு திமுகவுடைய ஐடி விங் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் முழுக்கொண்டு, அமைச்சர்கள் முழுக்கொண்டு ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தாமல் இருக்கிறதே கிடையாது. எங்கே போனாலும் ஒரே ஆபாசமாக தான் இருக்கும், அவதூறாக தான் இருக்கும், பொய்யாதான் இருக்கும், புரட்டாதான் இருக்கும். இது ஒரு காலமும் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் தலைவர் அவருடைய வீடியோவில் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய அட்டாக் எல்லாமே டீசெண்டாக இருக்கணும், டீசென்ட் பாலிடிக்ஸ் இருக்கணும், டீசென்ட் அப்ரோச் இருக்கணும். ஒரு காலமும் வந்து இன்டீசெண்டாக நம்ம எந்த விதமான விஷயங்களும் செஞ்சிடக்கூடாது, மற்றவங்களை போல இருக்காங்கன்ற பெயரும் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாக தலைவருமே அந்த அறிவுரையாக சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியாவிலே வச்சு ஒரு அதிக ஒரு படையையே நம்ம வச்சுருக்கோம் ஐடி விங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் யார்? நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கலாமே. நீங்கள் தலைவருடைய திரைப்படங்கள் இருக்கும்போது தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்து காமன் டிபி ரிலீஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், அவருடைய பிறந்தநாள் கொண்டாட போவதாக இருக்கட்டும், அப்பொழுதே தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து செய்திகளுக்கான அந்த ஹேஷ்டாக் போடுறதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து நம்முடைய களத்தில் ரசிகர்களாக இருந்தவர்கள், ரசிகர்களாக செயல்பட்டவர்கள் இணையதளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்திருக்காங்க சினிமாவில் இருக்கும்பொழுது. இன்றைக்கு அதே ரசிகர்கள் அரசியல் மையப்படுத்தப்பட்டு அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அரசியல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய இன்னைக்கு திமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஐடி விங் கட்டமைப்பை வச்சிருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்குது, பேசிக்கிட்டு இருக்குது. அது முழுக்க ஒரு ஆபாச விங், ஐடி விங்கே கிடையாது. ஆனால் அதற்கு எதிராக இணையதளத்தில் நம்ம களமாடும் பொழுது இன்றைக்கு மிக தீவிரமாக அரசியல் பேசக்கூடிய சூழல்ல, கருத்துக்கள் பேசக்கூடிய ஒரு சூழல்ல
மிக தீவிரமாக ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து வச்சு பேசுறதுல நம்முடைய கழக தோழர்கள் வந்து இணையத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரசிகர்களாக இருந்து இன்றைக்கு அரசியல் வயப்படுத்தப்பட்டு அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்திய அளவில் நம்ம எப்படி சினிமாவில் இருக்கும் பொழுதே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒரு ஐடி விங்காக தான் நம்ம இருந்திருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியோட ஐடி விங்காக மாறும்போது நம்ம மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத தலைவர் சொல்றாரு. அதான் புதிய நேமா வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி வந்து குழந்தைகள் அணி அப்படின்னு வந்து உருவாக்கப்பட்ட போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்புச்சு. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி இப்போ விர்ச்சுவல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து அந்த டேர்ம்ல வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டேர்ம் வந்து விமர்சிக்கிறவங்க கிண்டல் பண்றது எல்லாமே நான் சொன்னேன் இந்த ஆபாச ஐடிவிங்க சேர்ந்தவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு ஆபாசமா பேசுறதே அசிங்கமா தெரியல. இதுல விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றதுல என்ன கேலி பண்றதுக்கு இருக்கு? ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றவங்க வந்து இணையதளத்துல வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஹேண்டில் வச்சிருக்காங்க. ஏதோ 4 பேர் வந்து பேசுறோம், திட்டுறோம், அசிங்கமா பேசணும் இவங்கள மாதிரி செயல்படாம அரசியல் கருத்துக்களை, அரசியல் செயல்பாடுகளை, மக்களுடைய பிரச்சனைகளை அவங்களுக்கு எடுத்துட்டு போய் செல்லணும். அதற்கு நீங்க ஒரு போராளியாக, ஒரு வாரியர்ஸாக செயல்படணும். அதனால நீங்க இனிமேல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு அவர் தலைவர் சொல்றாரு. இதுல எந்த வகையில தவறு? ஒரு தோழர்களை வந்து இந்த அளவுக்கு வழிநடத்தி கொண்டு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பாருங்க, திமுகவை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஆபாச பேச்சுகளை கண்ட்ரோல் பண்றாரா? திமுகவுடைய மேடைகள்ல திமுகவுடைய பேச்சாளர்கள் எந்த அளவுக்கு ஆபாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒரு அமைச்சர் எவ்வளவு ஆபாசமா நீங்க வந்து திமுக சொல்றீங்க, திமுக கூட்டணி கட்சிங்க எல்லாம் ஆபாசமா பேசுறாங்க. உங்க கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. அதனால வந்து இனிமேல் யாருமே ஆபாசமான கருத்துக்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா யாருமே பதிவிட மாட்டீங்க, யாருமே பேச தமிழக வெற்றி கழகம் அப்படி வந்து ஆபாசமா பேசினா கட்சியில இருந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிர்வாகியும் எந்த ஒரு நோட்டபிள் பர்சனும் யாருமே இது போன்ற ஆபாசமான கருத்துக்களை எங்கேயுமே வச்சதும் கிடையாது. அப்படி வச்சவங்களை வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு காலமும் வேடிக்கையும் பார்க்காது. இது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக், டீசன்ட் பொலிட்டிக்ஸ் அப்படின்றதான் எங்க தலைவர் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நாங்க மீடியாக்களில் பேட்டி கொடுக்கும்போது எந்த விதமான அவதூறான கருத்துக்களையும் சொல்லக்கூடாது, அவதூறான வார்த்தை பிரயோகம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாக எங்களுக்கு அவர் அறிவுரை சொல்லுவார். ஸோ எல்லா இடங்களையுமே இந்த அறிவுரை அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. திமுகவை போல பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறவங்க கிடையாது, பேச விட்டுட்டு அவங்களை கட்சிக்குள்ளேயே வச்சிருக்கவங்க கிடையாது, பேச விட்டுட்டு அவங்களை அமைச்சராக வச்சு வேடிக்கை பார்க்குற கட்சி எங்களுடைய கட்சி கிடையாது. நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம். இன்றைக்கு இணையதளத்தில் ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபாச வார்த்தையை மிக பெரிய அளவில் 100% ஆபாச வார்த்தைகள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஐடி விங்கா இன்னைக்கு திமுக ஐடி விங் மட்டும் தான் இருக்கு. அவர்களுடைய ஐடி விங்கும் அதிலிருந்து 3ஆம் தர ஆட்களை வைத்துக் கொண்டு பேசுறது மட்டும் தான் அங்க இருக்கிறாங்க. ஒரு காலமும் நம்ம அது போல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வழி நடத்துறாரு. ஒரு வாரியர்ஸா இருங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க, அரசியல் பேசுங்க, கருத்து ரீதியாக தர்க்க ரீதியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து அவர்களை ஒரு வாரியர்ஸாக இருக்க சொல்றாரு. அதனாலதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க நம்ம இணையத்துல இருக்கோம், நம்ம களத்துல இல்லையே, நம்ம ஒரு பொறுப்புல இல்லையே, நம்ம ஒரு பதவியில இல்லையே அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வந்து இணையதளத்துல போராடக்கூடிய ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அவரை வழி நடத்துறாரு. இல்ல இப்போ விஜய் நினைச்சிருந்தா எல்லாரும் வந்து மக்களுக்காக போய் நீங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லி இருந்திருக்கலாம். அவர் வந்து நீங்க சோசியல் மீடியால விர்ச்சுவல் வாரியர்ஸா அப்படின்னு சொல்றாரு. எல்லா கழகங்கள்லயுமே இருக்கிறது தான். நீங்க வந்து களத்துல போராடக்கூடியதற்கான நபர்கள் இருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் வந்து இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு போராட்டம் அறிவிச்ச உடனே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடினாங்க. அதுல இணையதள நபர்களும் தான் போராடினாங்க. அவங்க கலந்துக்காம ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவர்கள் வந்து தங்களுடைய இணையதளத்தில் இருக்கக்கூடிய இணையதளத்தில் பேசுவது, இணையதளத்தில் வந்து பதிவிடுவது, கருத்துக்களை பகிர்வது, இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்க பீப்புள்ஸ் தான் அதுல வராங்க. அவர்கள் வந்து அதுல பணியாற்றணும் விரும்புறாங்க. அப்ப அவர்களே அந்த இடத்துல விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றாரு. இதனால அவங்க களத்துக்கு வரமாட்டாங்கன்னு அவர் எங்கேயும் சொல்லலையே, களத்துல போராட வேணாம்னு அவர் எங்கேயும் சொல்லலையே. இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாருல, அதே மாதிரி களத்துல வந்து போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பெருசா வெளிப்படையா நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது வந்து ஒரு பொதுவான நிகழ்வு கிடையாது. அது வந்து ஒரு பொதுவான எல்லா நிர்வாகிகளும் கூப்பிட்டு நிறுத்தக்கூடிய நிகழ்வு கிடையாது. அது ஒரு ஐடி விங்குக்கான நிகழ்வு. அந்த ஐடி விங்ல பணியாற்றணும் வந்தவர்களுடைய நிகழ்வு, அதற்கான நிர்வாகிகளுடைய நிகழ்வு. அப்ப ஐடி விங்கை பத்தி தான் அங்க பேச முடியும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு இல்லை. ஐடி விங் விழாவில் ஐடி விங்கை பத்தி தானே பேச முடியும். மற்ற அணியை பத்தி அங்க பேச முடியுமா? மற்ற நிர்வாகிகளை பத்தி அங்க என்ன பேச முடியும்? தொடர்ந்து மற்ற நிர்வாகிகள் கூட்டத்துல, பொதுவான கூட்டங்கள்ல தலைவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. மக்கள் பிரச்சனைகளை களத்துல நில்லுங்க, மக்களோட நில்லுங்க, போராடுங்க, அதற்கான முன்னெடுப்புகள் எடுங்க, நான் எந்த விதத்திலையும் நான் என்ன சப்போர்ட் பண்ணுமோ எல்லாமே நான் பண்றேன்ற தலைவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது ஐடி விங் மீட்டிங் இருக்கப்போ அந்த ஐடி விங்கை பத்தி அவர் பேசுறாரு. இது வந்து இதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. இப்போ வக்ஃப் சட்டத்துக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது மாதிரி இப்போ கிட்டத்தட்ட வந்து கட்சி ஆரம்பிச்சு 2வது வருஷத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பா எத்தனை போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் நம்மளால லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு இடங்கள் இது நடந்து. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. எல்லாமே நான் லிஸ்டே நீங்க வந்து சோசியல் மீடியால பகிரலாம், அல்லது வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து ஒளிபரப்பாகும். இந்த மாதிரி தாவேக்காவினர் வந்து போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லி அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறதே இல்லையே. நீங்க சொல்றீங்க வாரம் வந்து நாங்க போராட்டம். இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் என்ன தாவேக்காவோட போராட்டத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருதா? தாவேக்காவோட அறிக்கைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருதா? இல்ல தாவேக்காவை வச்சு வந்து டிபேட் நடத்திருதா?
இல்லை தாவேகாவுடைய பேச்சாளர்கள் கொண்டு தான் டிபேட் நடத்துறாங்களா எல்லா டிபேட்ஸுமே? இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் அப்படி தான் இருக்குதா? எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கு வந்து பெரும்பாலான மீடியா ஆளும் ஆட்சியாளர் கண்ட்ரோலில் இருக்குது. அவர்கள் சொல்வதுதான் அவர்கள் வந்து பதிவிடுறாங்க. இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைவர் வந்து இதுக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்திருந்தாரு. இதற்கு முன்பாக வந்து கச்சத்தீவு விவகாரத்துக்கும் தலைவர் அறிக்கை கொடுத்தாரு. அதற்கான முன்னெடுப்பு எடுக்க சொன்னாரு. அதை எந்த டிவி விவாதிச்சிச்சு? நீட் விஷயத்துல எந்த டிவி விவாதிச்சிச்சு? இவங்க எதையுமே விவாதிக்கிறது கிடையாது. நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய எடுப்புகளை பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கடந்து செல்கிறார்கள், அவாய்ட் செய்கிறார்கள். ஏன்னா அவர்கள் வந்து ஆட்சியாளரோட பிரஷரின் காரணமாக மெயின் ஸ்ட்ரீம் வந்து அப்படி பண்ணுது அப்படின்னாலும் சோசியல் மீடியா இருக்கு, செய்தித்தாள் இருக்கு, உங்களோட ஐடி விங் வேற இருக்கு, சோசியல் மீடியால நீங்க ஆதரவாளர் இருக்காங்க. சோசியல் மீடியால நீங்க எடுத்து போய் பாருங்க, எங்களுடைய நிர்வாகிகளுடைய பேஜஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், அங்க நடக்கக்கூடிய அந்த வீடியோக்கள், அவருடைய பதிவுகள் எல்லாமே பகிரப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. நீங்க எடுத்துட்டு போய் உங்க நிர்வாகிகளோட அத்தனை பேர் பேஜையும் எடுத்து நீங்க அதான் இப்போ நீங்க சொல்றது மூலியமா தான் எனக்கே தெரியுது. நானும் வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருக்கேன். எனக்குமே ஒன்றும் தெரியல. நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பு அவ்வளவு மோசமா இருக்கா, இன்னும் நம்ம கட்டமைக்க வேண்டியது அவ்வளவு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. கட்சியினுடைய கட்டமைப்பு மிக வலிமையாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு போராட்டங்களை எடுத்த உடனே எங்களால் செய்ய முடியுது. ஒரு மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கூட்டி, நிர்வாகிகளை கூட்டி, கிளைக்கழகம் வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூட்டி ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள் எடுக்க முடியுது. கட்டமைப்பு இல்லாமல் எப்படி இதை செய்ய முடியும்? இந்த இணையதளத்துல வந்து ஒரு பிரச்சனையை வந்து மிக பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்க முடியுது. இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு பிரச்சனையும் பேச முடியுது. இது கட்டமைப்பு இல்லாமல் எப்படி நடக்கும்? நீங்க போய் பாருங்க, நிர்வாகிகள் எடுத்து பாருங்க, நீங்க தாவேகா நிர்வாகிகளுடைய பதிவுகள் எடுத்து பாருங்க, அவருடைய ப்ரொஃபைல்ஸ் எடுத்து பாருங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது தெரியும். இப்போ ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஏதாவது வேற ஏதாவது சில பிரச்சனைகளை நம்ம வந்து போராட்டத்தில் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் போராட்டம் நடந்தது இல்லை, அறிக்கைகள் வருது. நான் அறிக்கை வரதை நானுமே பார்க்குறேன். அது செய்தி நீங்கள் சொல்லக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம்லாம் ஒளிபரப்பாகிறது இல்லை, டிபேட்லாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கட்சி சார்பாக பல பேர் டிபேட்லேயும் பங்கேற்றிருக்கிறாங்க, நீங்களும் பங்கேற்றிருக்கீங்க. செய்திகள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. பல யூடியூப் சேனல் நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க. அறிக்கைகள் வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேட்டிகள் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் மட்டுமே நம்ம வந்து 2026 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா களத்துல அங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க ஒளிபரப்பு செய்யுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வாரமும் என்ன போராட்டங்கள் நடக்குது, என்ன முன்னெடுப்புகள் நடக்குது, என்ன மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க, என்ன மக்கள் நலப்பணிகள் செய்யறாங்க, என்ன உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல அதான் அதை நீங்க ஏதாவது சொல்ல முடியுமான்னு நான் கேட்கிறேன். இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் போராட்டம் போயிட்டு இருக்கு. நீங்க சேலத்துல வந்து திரு பார்த்திபன் அவர்களுடைய தலைமையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து முன் வச்சு போராடினாங்க. நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அனல் மின் நிலையத்துக்காக போராடினாங்க. அதே போல தஞ்சாவூர்ல பெண்கள் பாதுகாப்பு குறித்து போராட்டம் நடத்தினாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கிறது கிடையாது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதையெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது, இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது கிடையாது. திட்டமிட்டு வதந்திகளையும் அவதூறுகளையும் பொய்களையும் மட்டும் தான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய தோழர்கள் அதெல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. இணையதளத்தில் எங்கள் தோழர்கள் அது எல்லாருமே பதிவிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் அனுப்புறேன், நீங்க ஒளிபரப்பு பண்ணுங்க. சரி, பார்ப்போம். அது நேரம் கிடைச்சா அது ஒளிபரப்பு பண்றதுக்கான முயற்சி பண்ணுவோம். அண்மையில குருமூர்த்தி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-8% வரைக்கும் விஜய்க்கான வாக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம அதிமுகவோட கூட்டணி போயிருக்கணும் அப்படிங்கிறதுமே அவர் சொல்றாரு. அது அவருடைய விருப்பம், அவருடைய ஆசையை அவர் வெளிப்படுத்துறாரு. அதிமுக கூட கூட்டணி போடணும்னு அவர் ஆசைப்படலாம், இல்ல அவர் ஒரு தனி கட்சி வேணா ஆரம்பிச்சு அதிமுக கூட போய் கூட்டணியில போய் சேரலாம். நாங்க போய் சேரணும் அப்படின்றது வந்து எங்களுடைய முடிவு, எங்களுடைய தலைவரோட முடிவு. நாங்க மிக தெளிவா சொல்லியிருக்கிறோமே, இன்றைக்கு இல்ல நேற்று இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை கொடுத்தோம். அதிமுகவோட கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை, அந்த செய்திகள்லாம் வருகிறதே, இது எல்லாமே வடிகட்டிய பொய். அந்த மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கல, இது உண்மை தன்மையே இல்லாத ஒரு செய்திகள் அப்படின்னு சொல்லி எங்க தலைவரே அறிக்கை கொடுத்திருக்காரு. அதை பார்ட்டியோட அபிஷியல் ஹேண்டில்லையே நாங்க போட்டிருக்கோம். அது வெளிவந்திருக்குது. அதற்கு முன்பாக மாநாட்டிலேயே மிக தெளிவா நாங்க சொல்லியிருக்கிறோம், எங்கள் தலைமையில் கூட்டணி அமைந்தால், எங்களை நம்பி வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நாங்க சொல்லியிருக்கோம். எந்த இடத்துலையுமே நாங்க இன்னொரு கட்சி கூட போயிட்டு கூட்டணியில் சேர போறோம் நாங்க சொல்லவே இல்லையே. நாங்க எங்களோட ஸ்டாண்ட்ல மிக தெளிவாக இருக்கிறோமே. நாங்க என்ன அதிமுக போல வந்து பாஜகவோட நாங்க கூட்டணிக்கே போக மாட்டோம், ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லி திரும்ப கூட்டணிக்கு போயிருக்கோமா? அப்படி நாங்க பண்ணலையே. எங்களுடைய ஸ்டாண்ட்ல நாங்க தெளிவா தானே இருக்கோம். ஆரம்ப மாநாட்டில இருந்தே அறிவித்ததுல இருந்தே நாங்க எங்க ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கும். நாங்க 234 தொகுதியிலும் தனித்தே போட்டிட்டு ஜெயிக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கான எங்களுக்கு வல்லமை இருக்குன்னு நாங்க நம்புறோம். எங்களை நம்பி வந்தால் அவர்களை அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோன்றது தான் எங்க ஸ்டாண்டு. இல்ல, உங்க ஸ்டாண்ட் வந்து கூட்டணியில் யார் வந்தாலும் நாங்க வந்து அரவணைச்சுக்கிறோம், எங்க தலைமையில தான் கூட்டணிங்கிறத நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அப்போ அதிமுகவோட பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தவே இல்லை. அதிமுகவோட நாங்க ஏன் பேச்சுவார்த்தை நடத்தணும்? பேச்சுவார்த்தை நடத்தாதனாலதான் வந்து நீங்க வந்து அதிமுக பத்தி விமர்சனமே பண்ணாம இருந்தீங்களா? அதிமுக பத்தி நாங்க விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முதல்ல இன்றைக்கு மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 2021 தேர்தலில் அதிமுக சரியா செயல்படலன்னு திமுக உட்கார வச்சிருக்காங்க. இன்றைக்கு ஒன்றிய பாஜகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சிருக்காங்க. காங்கிரஸுக்கு அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்காம இருந்திருக்காங்க. அப்ப மக்கள் உங்களை நம்பி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அதை சரியாக செயல்படாத மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க ஆட்சியாளர்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்க முடியும். எங்கள் தலைவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இதனால தான் கட்சி பெயரை சொல்லாம ஆட்சியாளர்கள் மென்ஷன் பண்ணி எல்லா விமர்சனங்களையும் வச்சிருந்தாரு.
அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கட்சி பேரை சொல்லல பயமா, இன்னார் பேரை சொல்லல பயமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆட்சியாளர்கள் அந்த டேர்ம் அவர் ஏன் மென்ஷன் பண்ணாரு? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இன்றைக்கு தனிப்பட்ட கட்சிக்கும் எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் சரி, அதிமுகவோட நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, ஓகே ரைட்டு. உங்க தலைவர் சொன்ன மாதிரி கதறல் சத்தம்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டில் சொன்னாரு. இப்போ வந்து தாவேக்காவினர்லாம் கதறல் பதற்றத்துல இருக்கீங்களோ? அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு. இந்த கூட்டணியை பார்த்து நாங்க பதற வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் எதுக்கு அறிக்கை வருது? இப்ப உங்க தலைவர்கிட்ட இருந்து ஏன் அறிக்கை வருது? பாஜகவோட கூட்டணி போன உடனே எங்களுடைய கொள்கை எதிரியை நீங்க கேக்குறீங்கல்ல, நீங்க வந்து திமுகவை எதிர்க்கிறீங்க, திமுகவை தொடர்ந்து பேசிட்டு வரீங்க, அந்த அளவுக்கு ஏன் நீங்க வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு கேக்குறீங்கல்ல, அந்த கேள்விகளை வைக்கிறீங்கல்ல. இன்னைக்கு எங்களுடைய கொள்கை எதிரி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப எங்க கொள்கை எதிரிக்கு எதிராக நாங்க பேச வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நாங்க வெளிப்படையா சொல்லிட்டு தான் வரோம், எங்கள் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக சொல்லிட்டு தான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம். இந்த 2 ஆட்சியாளர்களையும் ஒழிக்க வேண்டும் என்று தான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இதை நாங்க தெளிப்படையா அறிவிச்சிருக்கோம்ல. அப்ப எங்களுடைய அரசியல் எதிரியை நாங்க தொடர்ந்து விமர்சிச்சு அதை எதிர்த்துட்டு வரோம். கொள்கை எதிரியுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் செய்யப்படுது. அப்ப அந்த இடத்துல நாங்க கொள்கை எதிரிக்கு எதிரான கருத்துக்களை நாங்க சொல்லிதானே ஆகணும். அதை எப்படி நாங்க சொல்லாம கடந்து போக முடியும்? பங்காளியோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து இதற்கு முன்பாக என்ன சொன்னீங்க? அதிமுக பாஜகவோட கூட்டணியே கிடையாது. அதுவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முழங்கும் போது என்ன முழங்குனாங்க? நான் ஒரு தவறு செஞ்சிட்டோம், இனிமேல் பாஜகவோட நமக்கு எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? எக்காலத்திலயும் உறவு கிடையாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த வழியில வந்தவங்க தானே நீங்க, அந்த தலைமையில இருந்து வந்தவங்க தானே நீங்க. நீங்களுமே சொன்னீங்களா இல்லையா? பாஜகவோட இனிமே கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப அதை மாற்றி இன்றைக்கு ஏன் நீங்க கூட்டணி போயில? இதெல்லாம் தான் பதறல், இதெல்லாம் தான் வந்து கதறல் கிடையாதுங்க. இல்ல அவங்க சார், அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க கூட்டணி வைக்கிறாங்க சார். எங்க உங்களுக்கு என்ன சார் ஒரு மதவாத சக்தி, ஒரு மதவாத சக்தி கூட்டணிக்கு திமுக மாதிரி அதிமுக மாதிரி பாஜக மாதிரி இந்த கட்சி வந்து விமர்சிக்காது, அது மட்டும் இல்லாம வந்து தேவையில்லாத சில கருத்துக்களை வந்து தெரிவிக்காதுன்னு சொல்லி உங்க தலைவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணி தான் அமைச்சாங்க அப்படிங்கறக்காக இந்த மாதிரி ஒரு அறிக்கை எல்லாம் தேவையா அப்படின்னு நான் கேக்குறேன். நீங்க வந்து கடந்த 1 வருஷ காலமா அதிமுகவோடு தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அதிமுகவோடு வந்து தாவேகா வந்து சீட் ஷேரிங் பத்தி பேசுறாங்க, அது பவர் ஷேரிங் பத்தி பேசுறாங்க. திரு ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள்லாம் வந்து அதிமுகவும் தாவேகாவும் சேரணும்னு விரும்புறாங்க. 90 சீட்டு பேசினாங்க, துணை முதலமைச்சர் பேசினாங்க. அப்ப இந்த கருத்துக்கள்லாம் எந்த மாதிரியான பதறலா பாப்பீங்க? இதெல்லாம் என்ன மாதிரியான கதறலா பாப்பீங்க? உங்களுக்கே தெரியுது இந்த கூட்டணி தமிழ்நாட்டுல எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது. ஒரு கைப்படி மண்ணை கூட உங்களால வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் நீங்க எங்களை எதிர்பார்க்கறீங்களா? அப்ப உங்களுக்கு அந்த ஆசை வருதா? அப்ப நீங்க மட்டும் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை பேசலாம், அப்ப இந்த கூட்டணியை பத்தி நாங்க பேசக்கூடாதா? பேசினா கதறல் பதறல் நீங்க பேசுறீங்களா? அது எப்படி நம்ம பார்க்க முடியும்? அப்ப உங்களுக்கு அந்த பதறல் இருக்கிறதால தான் நீங்க 1 வருஷமா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதிமுகவும் தாவேகாவும் சேரணும், அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா திமுகவை வீழ்த்திடலாம், தாவேகா அதிமுக தலைமையில கூட்டணிக்கு வரணும். ஏன் நீங்க இவ்வளவு நாள் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தீங்க? எத்தனை செய்தி ஊடகங்கள்ல, மீடியாக்கள்ல அதிமுக சார்ந்து பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் இந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் நம்ம ஏன் கேள்வி கேட்கல? அப்ப நம்ம அதிமுக பதறிச்சான்னு நம்ம கேள்வி கேட்டோமா? பாஜக பதறிச்சான்னு நம்ம கேள்வி கேட்டோமா? எங்க கொள்கை எதையும் ஒரு கூட்டணி அறிவிக்கிறாங்க, அதுவும் சொன்னதுக்கு ஒன்று செஞ்சது ஒன்று அப்படின்னு இருக்கும்போது அது மக்களுக்கு தெளிய வைத்து புரிய வைக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. இவர்கள் சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க என்ன சொன்னாங்க? கூட்டணியே சேர மாட்டேன்னு சொன்னவங்க டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்த உடனே கூட்டணியில சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கை கட்டி வாய் போத்தி அமைதியா அந்த கூட்டணியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கு வந்து என்ன சொல்றாங்க? அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுது. உடனே ஊருக்கு போன உடனே, டெல்லிக்கு போன உடனே என்ன பண்றாங்க? என்டிஏ கூட்டணின்னு ட்வீட் போடுறது. அதற்கு அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு அவர் டெல்லிக்குலாம் போயிட்டாரு, அவர் வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரான்னு நல்லா கவனமா பார்த்துட்டு உடனே இங்க வெளியில வந்து வீராவேசமா கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, இது வெறும் கூட்டணி தான் அப்படின்னு பேசுறது. இப்படி தொடர்ந்து நீங்க மாற்றி 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 மக்களை ஏமாற்றி பேசும்பொழுது தேர்தல் நேரங்கள்ல இவர்களுடைய கபட நாடகங்கள்லாம் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அப்ப எங்கள் கொள்கை எதிரியாக நாங்க அவர்களை எதிர்க்கிறோம், அந்த கொள்கை எதிரியோட கூட்டணியை நாங்க எதிர்க்கிறோம், அதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய களம் இருக்கு, நாங்க செய்யறோம். அதான் இப்போ கொள்கை எதிரியை எதிர்க்கிறீங்க, முதல் முறையா அதிமுகவை விமர்சிட்டீங்க, இனிமேல் தொடர்ந்து திமுக விமர்சிக்கிற மாதிரி அதிமுக விமர்சிப்பீங்க. நாங்க திரும்ப நாங்க சொல்றோங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்கள் யாரோ அவர்களை நோக்கி தான் எங்களுடைய கவனம் இருக்கிறது. நாங்க ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி எழுப்புவதா நாங்க இருக்கிறோம். அதே சமயத்துல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரான பாஜகவை எங்களுடைய கொள்கை எதிரியா நாங்க டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அப்ப அந்த கூட்டணி செய்யக்கூடிய தவறுகளை எடுத்து சொல்வது, சுட்டி காட்டுவது, விமர்சனம் செய்வது எங்களுடைய கடமை. அது எங்களுடைய தார்மீகமா நாங்க செய்ய வேண்டிய விஷயம். எங்க கொள்கை எதிரியுடைய கூட்டணியை நாங்க விமர்சிக்க தான் செய்வோம். அது எப்படி நாங்க விட்டு வைக்க முடியும்? அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் நாங்க ஒரே மாதிரி தான் பாக்குறோம். அப்ப 2 பேரும் எதிர்க்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதை நாங்க மிக தெளிவா சொல்லிட்டு வரும்போது எப்படி எதிர்க்காம இருக்க முடியும்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் யாருமே வரலையே. இன்னும் 10 மாசம் இருக்குல்ல தேர்தலுக்கு. தேர்தல் நெருக்கத்துல பாருங்க எத்தனை கட்சிகள் வருவதற்கு தயாரா இருக்காங்கன்னு பாருங்க. இன்றைக்கே பல கட்சிகள் வந்து எங்களை வந்து நோக்கி வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். சில அரசியல் காரணங்கள், அரசியல் அழுத்தத்திற்காக அவங்க வெயிட் செஞ்சுட்டு இருக்காங்க.
நீங்க தேர்தல் அப்ப பாருங்க, தேர்தல் நெருக்கத்துல பாருங்க எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. இல்ல ஆஃபர்லாம் நிறைய கொடுத்ததுக்கு அப்புறம் யாரும் வர மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப யாரும் வந்து வரதுக்கு தயாரா இல்லங்கிறத 10 மாசம் முன்னாடியே வரணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாதுல்ல. தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்குல்ல. அப்ப தேர்தல் நெருக்கத்துல தான் கூட்டணி கணக்குகள் வரும். திமுக கூட்டணியில எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து சொல்றது என்னன்னா, நாங்க திமுகவோட தான் பயணிக்க போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு, பாமகவும் அவங்க சைடு போயிடுவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பா கூட்டணி வைப்பதற்கு என்ன சூழல் இருக்குன்னு நான் கேட்கிறேன். திமுக கூட்டணியை பத்தி நம்ம வந்து பாக்குறதே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த திமுக எவ்வளவு பயத்துல இருந்தா இந்த தினம் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு ஒரு திருக்குறள் சொல்ற மாதிரி தினம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டு, ஐயா நான் உங்க கூட தான் கூட்டணியில இருக்கிறேன், ஐயா நான் உங்க கூடயே தான் பயணிப்பேன், ஐயா ஒரு காலமும் நான் அவங்கள விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் அவங்க கூட்டணி கட்சியை இன்னைக்கு வச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிருப்தியில கேள்வி கேட்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் செயல்பட முடியல இன்னைக்கு. திமுகவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும் செயல்பட முடியுதா? கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை இடத்துல மாறுபடுறாங்க. இருந்தாலும் சில அரசியல் அழுத்தங்கள்னால இன்னும் 10 மாத காலம் இருக்கின்றதுனால இவங்கெல்லாம் இன்றைக்கும் போயிட்டு ஐயா நான் கூட்டணியில் தான் இருக்கேன்னு வேற வழி இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் 10 மாதத்துக்கு முன்னாடி செய்ய முடியாது. எலெக்ஷன் தேர்தல் நடக்கும்போது பாருங்க, ஒருவேளை நீங்க சொல்வது போல கூட்டணியே அமையலனா கூட நாங்க தனித்தே நின்று 234 தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். நாங்க அதை நோக்கி நாங்கள் பயணத்தை தொடங்கிட்டோம். நாங்க அதற்கான வேலைகளை தயார் செஞ்சுட்டோம். தொகுதி வாரியா எங்க பணிகள் போய்கிட்டு இருக்கு. நாங்க அதற்கு தயாரா இருக்கோம். இப்போ பாஜகவோட கூட்டணி வைத்ததுனால எஸ்டிபிஐ கட்சி வந்து நாங்க கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவும் தமிழக வெற்றி கழகத்தோட சேருவதற்கான எதுவும் சூழல் இருக்கா? எதுவும் விருப்பப்படுறாங்களா? இல்ல அதை நம்ம அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதை நாங்க உங்க சைடுல நான் கேட்கிறேன். எங்களை நோக்கி இன்னும் நிறைய பேர் வர தயாரா இல்ல. எஸ்டிபிஐ கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சேரப்போதா, பேச்சுவார்த்தை நடக்குதா? அதை பற்றி நான் சொல்ல முடியாதுல்ல. அது அந்த கட்சி தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும். அவர்களுடைய விருப்பம் இருந்தால் அவர்கள் தான் அதை தெரிவிக்கணும். அவர்கள் இதுவரைக்கும் எங்களை அணுகுதியாக எங்களுக்கு எதுவும் தெரியல. மேபி தேர்தல் நேரத்தில் அணுகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய பல கட்சிகள் வந்து அந்த மாதிரி அணுகலாம். அதெல்லாம் தேர்தல் காலத்தில் நடக்க இருக்கும். அதெல்லாம் நீங்க பொறுத்து இருந்து பார்க்க தானே போறீங்க. எல்லாத்தையுமே நம்ம 10 மாசம் முன்னாடி சொல்லணும் அவசியம் கிடையாது. கூட்டணிக்கு இன்னொரு வாய்ப்பா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியோட விஜய் அவர்கள் பயணிப்பதற்கான எதுவும் சூழல் இருக்கா? எப்படி மினிமம் காமன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நாம் தமிழரோட தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காரு, நாங்க தனித்து தான் போட்டிட்டு போறோம்னு அவர் சொல்றாரு. அதுக்கு மேலே இதுல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் தான் அறிவிச்சிட்டார்ல, நாங்க தனித்து போட போறோம், வேட்பாளர் போட போறோம், நாங்க வேட்பாளர் தேர்வுக்குள்ள இறங்கிட்டோம் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே. அப்படி இல்லை கூட்டணியை பத்தி பேசுவதற்கான அவர் வந்து ஆரம்பத்துல விஜய் எப்படி பேசினாரு நம்ம பார்த்தோம், தற்போது எப்படி பேசிட்டு இருக்காரு நம்ம பார்க்குறோம். தனிச்சு களம் காண்றோம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார். நீங்க சொல்ற மாதிரி இன்னும் 10 மாத காலம் இருப்பதனால நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வந்துச்சுன்னா நாம் தமிழரை விஜய் அவர்கள் அப்ரோச் பண்ணுவாங்க. அதற்கான விஷயங்களை அந்த காலம் நாங்க அப்ரோச் பண்ண மாட்டோம். நாங்க மிக தெளிவா இருக்கிறோம். எங்க தலைமையில தான் கூட்டணினா அவங்க தான் எங்களை அப்ரோச். சீமான் அவர்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா விஜய் தான் நம்மளை கூப்பிடணும் அப்படின்னு. நாங்க தான் மிக தெளிவா இருக்கோமே. எங்க தலைமையில கூட்டணி, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கன்னு தானே சொல்றோம். நாங்க எங்கள் தலைமையில தான் கூட்டணி, எங்கள் தலைவர் தலைமையில தான் கூட்டணி, விருப்பம் இருந்தால் வாங்க, ஆட்சி அதிகாரத்துல நாங்க பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம மிக தெளிவா அறிவிச்சிட்டோமே. அப்போ அவர்கள் தானே எங்களை அப்ரோச் பண்ணணும். நாங்க யார்கிட்டயும் போய் அப்ரோச் பண்ண சூழ்நிலை இல்லையே. இன்னொரு கட்சிகளுக்கு வேலை செய்து, இன்னொரு கட்சிக்கு கூட்டணியாகி வேலை செய்து அவர்களை முதலமைச்சர் அடியில் உட்கார வைக்கிறது நாங்க கட்சி ஆரம்பிக்கல. நாங்க அந்த மாற்று கட்சியா நாங்க இங்க வரல. இதை தான் நாங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். நாங்க முதன்மை சக்தியா வரோம், நாங்க பிரைமரி ஃபோர்ஸா வரோன்றது தான் ஆரம்பத்துல நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்களை நோக்கி வந்தால் நாங்கள் அரவணைப்பு தான் சொல்லியிருக்கேன், தவிர்த்து நாங்கள் யாரையும் நோக்கி போய் அப்ரோச் பண்ணுறான்னு நாங்கள் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். இப்போ அண்மையில் அந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக நாங்களும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி இருக்கோம் அப்படின்னு வந்து ஆதவ அர்ஜுன் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அதுலேயுமே சில கான்ட்ரவர்சி, இவங்க மெயின் ரோல் ப்ளே பண்ணல. ஒன் ஆஃப் தி இவங்க பெட்டிஷனர் தான் தமிழக வெற்றி கழகம். அதை இவ்வளோ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜய்க்கு பார்த்தீங்களா இதெல்லாம் யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்லாம் விமர்சிக்கிறாங்க. நம்ம சில விஷயத்தை எடுத்து சொல்லுவோம். என்னன்னா இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விமர்சனங்களையும் வைக்கிறது ஒரே கட்சி திமுக மட்டும்தான். ஏன்னா மெயின் ரோல்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே குரூப்பில் டூப் ரோல் ப்ளே பண்ண ஒரே கட்சி திமுக தான். ஏன்னா இன்றைக்கு அத்தனை கட்சிகள் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் கட்சிகள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. அப்படி வழக்கு தொடரும்பொழுது எல்லாரும் அவங்களை இணைத்து கொண்டு இந்த விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே அதை எதிர்க்கிறோம், எங்களுக்கு வந்து அதனால அதை வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்த எல்லா வழக்கையும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரே வழக்காக நம்ம விசாரிக்கிறோம், முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணி நம்ம விசாரிப்போம் அப்படின்ற நிலையில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வழக்கு எடுக்கப்பட்டிருக்கு, எல்லா கட்சிகளோட வழக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. எங்கள் கட்சியின் சார்பாக திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களை நியமிக்கப்பட்டு 16 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழுவை வைத்து வாதாடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. இது வந்து நேற்று எங்களுடைய அஃபீஷியல் ஹேண்டில், எங்களுடைய பார்ட்டியோட அஃபீஷியல் ஹேண்டில்லையே அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இல்லை இன்னொரு தரப்பு ஆதாரம் வந்து அந்த கேஸ் நம்பர்லாம் போட்டு அந்த 5 நம்பர் தான் எடுத்துக்கிட்டாங்க, இவங்க நம்பர்லாம் வந்து எங்கேயோ இருக்கு அப்படின்னு. அந்த தரப்பு தான் நான் சொன்ன ஆபாச ஐடி விங் தரப்பு, போலி தரப்பு, பொய் தரப்பு. நான் அதுக்கும் வரேன், அந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன். நான்
நீங்க நேற்று எங்களுடைய பார்ட்டியோடைய அபிஷியல் ஹேண்டில் எடுத்து பாருங்க. எங்களுடைய வழக்கை வந்து யார் முன்னின்று வாதாடியது அப்படின்றது அந்த ஆதாரத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த ஆதாரத்தை நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். முடிஞ்சா நீங்க சேனல்ல போடுங்க. மிக தெளிவாக அதை நாங்கள் நேற்று வெளியிட்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு ரோல் இருக்குது இல்ல. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் மூத்த வழக்கறிஞர், காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வாதாடி இருக்கிறார். குரூப்ல டூப்பர் ரோல் தாங்க பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து திரு கபில் சிபில் அவர்களும் அதே போல திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களும் மிக திறமையான வாதங்களை முன்வைத்து இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு முதல் வெற்றியை வந்து அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு இடைக்கால ஸ்டே தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் நியமிக்கப்படுவதற்காகவும் சொத்துக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுக்காகவும் ஒரு இடைக்கால ஸ்டேவை வந்து இந்த வழக்கு முடிவதற்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முதற்படியான வெற்றி. அப்போ நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண எங்களுக்காக வந்து வாதாடிய வழக்கறிஞர் ஒரு வெற்றியை நோக்கி முன்னேறி இருக்கிறார் அப்படின்ற போது அதற்கான கிரெடிட்ஸ் எங்களுக்கு இருக்கு, நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்க வந்து நான் கேட்குறேங்க, ஆளுநருக்கு எதிராக திமுக வழக்கு தொடர்ந்துச்சா இல்லையா? 3-4 மூத்த வழக்கறிஞர்களை வச்சு நீங்க வாதாடினீங்களா இல்லையா? வாதாடி ஆளுநருக்கு எதிராக நீங்க அந்த கேஸ்ல ஜெயிச்சு ஒரு தீர்ப்பு வந்த உடனே எப்படி கொண்டாடினீங்க? ஆளுநருக்கு எதிராக நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் எங்களோட உரிமையை நீட்டிட்டோம், நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம், சட்ட ரீதியாக நாங்கள் முன்னெடுத்து வெற்றி கண்டுட்டோம் அப்படின்லாம் நீங்கள் பேசுனீங்களே, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாம் பேசுனீங்கல்ல, ஏன் இன்னைக்கு நீங்கள் பேச முடியல? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஆளுநர் விவகாரத்தை முதல் முறையாக இனிஷியேட் பண்ணி கேஸை இனிஷியேட் பண்ணதே திமுக. நான் சொல்றேன், இப்போ இது வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து யாரும் இதை இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது திமுக கிளைம் பண்ண முடியாது. இனிஷியேட் பண்றீங்களோ இல்ல பெட்டிஷனரா ஜாயின் பண்றீங்களோ, நாங்க ஒரு மூத்த வழக்கறிஞரை அப்பாயிண்ட் பண்ணி திறம்பட அந்த வாதத்தை முன்வைக்கிறதுக்கான பணிகளை மேற்கொள்ளலாம். அப்ப தமிழக வெற்றி கழகம் இந்த விவகாரத்துல ஈடுபட்டு தாங்க எங்களுடைய வழக்கறிஞர் சோசியல் மீடியால வர்றதெல்லாம் பொய். ஆமா, இன்னைக்கு நான் அந்த பொய் போராட்ட செய்திக்கு நான் இன்னொரு ஆதாரமும் கொடுக்குறேன். நீங்க இன்றைக்கு நாங்க ஒரு மூத்த வழக்கறிஞரை அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு எங்களுடைய வாதங்களை முன்வைத்து நாங்க இந்த வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம், நாங்க சொல்லி கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஏன் வந்து ஆளுநர் விவகாரத்துல காட்டிய முனைப்பை வக்ஃபு சட்ட திருத்தத்துல ஏன் காட்டல? அந்த மசோதாவுக்கு எதிரான இந்த வழக்குல நீங்க ஏன் வந்து நியமனம் பண்ணல? சட்டமன்றத்துல அவங்க தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கச்சத்தீவு கூட தான் தீர்மானம் போட்டாங்க. நீங்க திமுக வந்து ஒன்றிய அரசோட இணக்கமா இருக்கும்போது, உங்க சப்போர்ட்ல ஒன்றிய அரசு இயங்கி கொண்டிருக்கும் போது தானே கச்சத்தீவை தாராவாத்தீங்க. அதற்கு பிறகுமே நீங்க ஒன்றிய அரசோட சேர்ந்து இணக்கமா இருக்கும்போது தானே கச்சத்தீவை மீட்க முடியாம உட்காந்துட்டு இருந்தீங்க. அப்ப எந்த இடத்துலயுமே நீங்க அதெல்லாம் செய்யாம நீங்க 4 ஆண்டு முடிஞ்ச தீர்மானம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீட் ரகசியம் தெரியும் நீங்கல்ல, வந்த உடனே நாங்க நீட்டை விளக்கிடுவோம், நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். நீங்க இப்ப மறுபடியும் தீர்மானம் தானே போட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த ரகசியத்தை வச்சு நீங்க பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணல? அப்ப இவங்க தீர்மானம் போட்டு நாடகம் ஆடி இந்த மாதிரி வந்து கோர்ட்ல கேஸை போட்டு வாதாடாம ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு நாங்க ஒரு முனைப்போடு ஒரு மூத்த வழக்கறிஞரை கொண்டு வந்து நாங்க பண்ணும்போது இவங்க என்ன மாதிரியான விமர்சனம் வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இதை விட ஒரு கொடுமை எத்தனை பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கணும். நீங்க வந்து அஃபிடவிட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டாங்க, கிறிஸ்துவர்களுடைய சொத்துக்களை பற்றி எல்லாம் கூறிட்டாங்க. அது வந்து ஆர்கனைசர் பத்திரிகையில வந்த செய்தி. அந்த செய்தியை வந்து அவர்களே வந்து டெலீட் செஞ்சுட்டாங்க எதிர்ப்பு காரணமாக. அது வந்து RSS லிங்க்ல இருக்க ஒரு செய்தி நிறுவனம். அப்ப அந்த செய்தியை அவங்க டெலீட் பண்ணிட்டப்போ அதை கொண்டு வந்து ஒரு கோர்ட்ல வந்து லீகலா வந்து கொண்டு போறாரு. அப்ப கிறிஸ்துவர்களுக்கு துரோகம் செய்கிறாரா, RSS கைக்கூலியாக மாறிவிட்டாருன்னு இந்த திமுக கைக்கூலிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கு. இல்ல அப்படி செய்யலையா விஜய்? 2024ல அந்த ஒரு தகவல் ஒண்ணு நான் சொல்றேன் வந்துச்சுல. முதல்ல அந்த தகவல் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஒரு மதம் சார்ந்த சொத்து நிர்வகிக்க விஷயங்களை இந்த வாரியம் சார்ந்தா நம்ம ஒரு கேஸ் போடுறோம், அந்த கேஸ்ல நம்ம வாதாடுறோம் அப்படின்றப்போ மற்ற மதங்கள்ல சொத்துக்கள்லாம் எப்படி ஹேண்டில் செய்யப்படுது, அதோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னு அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக அதை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி ஆர்கனைசர் பத்திரிகையில மட்டும் தான் வந்திருக்குதா? அதுல வந்துட்டு மட்டும் தான் நாங்க எடுத்து போட்டுட்டோமா? அதுல போட்டா நாங்க RSS கைக்கூலியா? நான் என்ன கேட்கறேன், இந்த கைக்கூலிகள் வந்து 2024ல ஒரு பிரபல நியூஸ் சேனல்ல இதே செய்தி வந்திருக்குது. இன்றைக்கும் அந்த செய்தி இணையதளத்துல இருக்குது. அப்ப அதையா நீங்க பார்க்கல? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, மூளையை வந்து அறிவாலயத்துல ஓரமா கழட்டி வச்சிருந்தீங்களா? அதற்கு முன்பாக பல பத்திரிகைகள் இந்த செய்தி வந்திருக்குது. இதே போல இந்த கத்தோலிக்க இந்த விவகாரம் தொடர்பா கிறிஸ்தவருக்கு துரோகம் செய்தார் விஜய்னு சொல்லி நானுமே நிறைய சோசியல் மீடியால பார்த்தேன். அந்த விவகாரம் தொடர்பா உங்க தரப்பு வாதம் தான் என்ன வந்து அவங்க அது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஒவ்வொரு மதத்திலும் சொத்துக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணப்படுது. இப்போ 20,000 கோடிக்கு அவ்வளவு சொத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் வந்திருக்குது. அவங்க வந்து அவர்களுடைய ட்ரஸ்டின் மூலமாக அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறாங்க. அதுல பெரிதாக அரசியல் தடையீடு இல்லை. அதே போல இந்து மத விவகாரங்களை, இந்து மத கோயில் சொத்துக்களை வந்து அந்த இந்து அறநிலைத்துறை நிர்வகிக்குது. அப்படின்றப்போ ஏன் இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு வாரியத்துல மட்டும் அரசின் தலையீடு ஏன் வரணும்? ஏன் ஆட்சியாளர்களை கொண்டு வந்து அந்த டிஸ்பியூட்டுக்கான முடிவுகளை எடுக்கணும்? ஏன் நீதிமன்றங்கள் இருக்கு, அவர்கள் வந்து அந்த ட்ரிபுனல் வச்சிருக்காங்களே, அதன் மூலியமாக அவருக்கு முடிவு எடுப்பாங்களே, ஏன் நீங்க அரசாங்கத்தோட தலையீடை கொண்டு வரணும்? எதற்கு வந்து இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு வாரியத்துல இஸ்லாமியர் அல்லாதவர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத நாங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளே கேட்டிருக்காங்க ஒன்றிய அரசை பார்த்து. அதற்கு ஒன்றிய அரசிடம் பதில் இல்லாம தான் அவர்கள் தலை தெறிக்க ஓடி இருக்கிறாங்க. அப்போ இதனுடைய கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்டா தான் ஒவ்வொரு மதங்களும் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருதுன்றதை நம்ம அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதை கொடுக்குறோம். அந்த செய்தி ஆர்கனைசர்ல மட்டும் இல்ல, அதுக்கு முன்பாக பல செய்தி நிறுவனங்கள்ல வந்திருக்குது. அப்போ அவங்க தூக்கிட்டாங்களோ? ஆர்கனைசர் மட்டும் தான் தூக்கி இருக்காங்க, மற்ற சேனல்ஸ் இன்னும் இருக்குது. அந்த லிங்கை கொடுக்குறேன் போடுங்க, இன்னும் அந்த லிங்க் அவைலபிளா தான் இருக்கு.
அப்போ இந்த செய்திகளை வந்து நீங்க பார்க்காம ஆர்கனைசர்ல வந்ததை மட்டும் நாங்க ஏதோ தூக்கி போட்டுட்டா மாதிரியும் திட்டமிட்டு இவர்கள் வந்து நாங்க ஏதோ RSSக்கு வேலை செய்யற மாதிரி ஏன் பரப்புரை மேற்கொள்றீங்க? அப்போ நாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒரு முனைப்போட ஒரு உச்சபட்ச ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய வழக்கறிஞர் வச்சு நாங்கள் கொண்டு போயிட்டு அந்த வெற்றியை நோக்கி நகரும் போது அந்த வயிற்றெரிச்சல்ல நீங்க எதையுமே செய்யாம குரூப்ல டூப்பா நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கு நாங்க வெற்றியை நோக்கி நகரும் போது அந்த வெற்றியை குலைப்பதற்காக அதை நீர்த்து போக செய்வதற்காக இது போன்ற திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்களை நீங்க மேற்கொள்றீங்க. இன்னொரு விஷயம் நான் கேட்கறேங்க, இவங்க சொல்றாங்கல்ல RSS வந்து கைக்கூலியா நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை போலியா வைக்கிறாங்கல்ல. நான் என்ன கேட்கறேன், திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் காங்கிரஸ் உடைய நாடாளுமன்ற உறுப்பினர். எங்களுடைய டிராஃப்ட் ரெடி பண்ணவரே அவர் தான். எங்களுடைய அஃபிடவிட்டை டிராஃப்டை ரெடி பண்ணவரே அபிஷேக் மனு சிங்வி தான். அப்போ அவர் தான் அந்த பாயிண்ட்ஸையும் முன்வைக்கிறாரு. நாங்கள் அபிஷேக் மனு சிங்வி அவர்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறோம். அப்போ வந்து அவர் அந்த வாதங்களை அதில் முன்வைக்கிறாரு, அஃபிடவிட்டில் அதை முன்வைக்கிறாரு. அப்போ முன்வைக்கும் பொழுது அப்போ அபிஷேக் மனு சிங்கியை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டுறீங்களா? அப்போ காங்கிரஸ் வந்து கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருக்குதா? ஆர்கனைசர் சொல்றதை வந்து காங்கிரஸுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த அஃபிடவிட்டில் போட்டாரா? இதை கேட்கறதுக்கு இந்த திமுகவுடைய கைகூலிகளுக்கு திராணி இருக்குதா? அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு பொய்யை சொல்லி எங்களுடைய வெற்றியை நீர்த்து போக செய்யறதுனாலலாம் மக்கள்கிட்ட ஒன்றும் எதிர்பட போறது கிடையாது. மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க, எங்க தோழர்கள் தெளிவாக இருக்கிறாங்க, எல்லா ஆதாரங்களையும் எங்க தோழர்கள் போட்டுட்டு இருக்காங்க. அதான் மக்கள் புரிகிறதா தான் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்லாமியர்கள்லாம் விஜய்கிட்டேருந்து தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. ஒரு முக்கியமான தலைவர் சொல்றாரு. தமிழ்நாட்டில் எந்த ஜமாத் தலைவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லுங்க. நீங்க இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு ஜமாத் தலைவரை கூட்டிட்டு வந்து அவர் யாருன்றது அவர் அகில இந்திய அளவுல ஜமாத் தலைவரா இருக்காரு. பேர் வச்சுக்கலாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஊபில இருந்து ஒரு ஆளை கொண்டு வரீங்க. அவர் வந்து ஏற்கனவே அவருடைய பேட்டிகள்லாம் நீங்க பார்க்கணும். அவர் வந்து இன்னைக்கு அவருடைய பேட்டிகளை எடுத்து வச்சு இந்த திமுக பேசிட்டீங்கல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய பேட்டிகள் அதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கணும். அவர் வந்து அகண்ட பாரதம் அமைப்பதை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஆதரவு தெரிவிச்சார். CAA சட்ட திருத்தத்துக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சார். அதே போல இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சார். அப்போ அவர் பேசுனதை கொண்டாந்து இன்னைக்கு இந்த திமுக உட்காந்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு வந்து விரோதமாக இவர்கள் செயல்பட்டு விட்டார்கள், பாருங்க ஜமாத்தின் தலைவரே சொல்லிட்டாருன்னு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ அவர் சொன்ன மத்ததை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவர் வந்து ஏற்கனவே பாஜகவினுடைய ஊதுகுழலாக தான் அவர் பல இடங்களில் பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றதை இங்க தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஜமாத்துல ஏத்துக்கிட்டாங்களா? எந்த ஜமாத்துல இது போன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா? இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு, அங்க கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் மீது ஒரு அவதூறை பரப்புறாரு. கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள்லாம் யாரு அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாமா ஒரு இஸ்லாமியர்கள் மேல? அதுவும் நோன்பு திறக்க வந்தவர்கள், நோன்பு இருந்து வந்தவர்கள், அவர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? இது எந்த வகையில நியாயமா இருக்கும்? ஒரு விமர்சனம் கூட நியாயமான முறையில் வைக்க வேண்டாமா? அங்கே கலந்து கொண்ட அத்தனை பேரையும் நீங்க வந்து இழிவுபடுத்துற அளவு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்களே, அதை மென்ஷன் பண்ணி அதை காரணமா வேற சொல்லி நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்கன்னா என்ன பின்புலத்தில் நீங்க பேசுறீங்க? அதை இன்னைக்கு திமுக எடுத்து வச்சுட்டு வந்து அதை வச்சு வந்து இன்னும் சொல்ல போனா பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக என்ன தெரியுமா பண்ணியிருக்குது, ஒரு அதிகாரி உயர் அதிகாரியை வைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல பேச வைத்து அந்த ஜமாத் தலைவரனுடைய அறிக்கை அந்த செய்தியை போட்டே ஆகணும்னு ப்ரெஷர் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக போட்டிருக்கிறாங்க. இது நடந்திருக்குது. இது எங்களுக்கும் தெரியும், மீடியாக்களுக்கும் தெரியும். இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு மீடியாவுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று, இவர்கள் வந்து எங்க இருந்து எந்தெந்த இடங்கள்ல இருந்து தேர்தல் வியூக நிபுணர்களை கொண்டு வராங்க, யாருக்கிட்ட இருந்தெல்லாம் கொண்டு வந்து இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் யார் இருக்காங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். இத்தனை பேர் உங்களுக்கு தேவைப்படுறாங்க, தாராளமாக வச்சுக்கோங்க. உங்க வியூகெல்லாம் தமிழ்நாட்டில் எதையுமே சாய்க்க முடியாது. இதெல்லாம் வந்து மக்கள் கண்டுக்க கூட தயாரா இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களும் இஸ்லாமிய தலைவர்களும் எங்கள் தலைவரை வந்து வாழ்த்துறாங்க. இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடத்துனதுக்கு, அவர்களோடு உணர்வுபூர்வமாக இருந்ததுக்கு. இன்னொன்று, மற்ற தலைவர்கள் போல வந்து அவர் வந்து சாயந்தரம் வந்தாரு, நோன்பு திறந்தாரு, போட்டோ எடுத்தாரு, போனாரு இல்லைங்க. அன்னைக்கு நாள் முழுக்க அவர் வந்து நோன்பு இருந்திருக்கிறாரு, உணவு உண்ணல. இஸ்லாமியர்கள் என்ன முறைப்படி நோன்பு இருப்பாருங்களோ அப்படி இருந்து சாயங்காலம் வந்து அவரோட தரையில் அமர்ந்து தொழுகையில் ஈடுபட்டு நோன்பு திறந்திருக்கிறாரு. இது அத்தனை இஸ்லாமிய சமூக பெருமக்களும் வரவேற்று இருக்கிறாங்க. நீங்க திடீர்னு ஊப்பிலேருந்து ஒரு ஆளை வாடகை கொண்டு வந்துட்டு பேச வச்சுட்டு அதை இங்க இருக்கக்கூடிய திமுக எடுத்து வச்சு பேசுனா அப்ப அவர் சொன்ன எல்லாத்தையும் திமுக ஏத்துக்குதா? அதுக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா? நம்ம அந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கலாமா? ஸோ இது திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு வேலை. எப்படியாவது இஸ்லாமியர்களை வந்து தாவேகாவுக்கு எதிராக மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு வேலை. அதே சமயத்துல இஸ்லாமியர்களை பற்றி அந்த இஸ்லாமிய அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழா முடிந்த உடனேயே திமுகவின் ஆபாச பேச்சாளர் மேடையில் என்ன பேசினார்? எங்க தலைவரை பத்தி பேசுறது ரெண்டாவது பட்சம் விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வருவோம். இஸ்லாமிய பெருமக்களை பத்தி நீங்க இழிவா பேசலாமா? இல்ல அதான் மன்னிப்பு எல்லாம் கேட்டார்ல. மன்னிப்பு கேட்டா கட்சி விட்டு தூக்க மாட்டீங்களா? அப்ப எங்களை பத்தி பேசுங்க, அது வேற விஷயங்க, அது அரசியல் எதிரி, நீங்க பேசுவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனா ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே நீங்க வந்து இப்படி பேசிருக்கீங்கன்னா இந்நேரம் நடவடிக்கை எடுக்கணுமா? முதலமைச்சர் வந்து அது வருத்தம் தெரிவிச்சாரா இஸ்லாமிய பெருமக்கள் கிட்ட? உங்க கட்சியினுடைய ஆள் தானே, உங்க கட்சியினுடைய பேச்சாளர் தானே. அப்ப நீங்க வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும்ல, இல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுருக்கணும்ல, இல்ல அவரை வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. ஏன் நீங்க எடுக்கல? இன்றைக்கு வந்து ஒரு ஆபாசமா ஒரு அமைச்சர் பேசுறாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு ட்ரிக்ஸா பாருங்க, கட்சியில இருந்து மட்டும் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனா அவர் மக்கள் போஸ்டிங்ல மக்களுடைய அதிகாரம் கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்று அமைச்சரா இருக்கிறாரு. இன்றைக்கும் அமைச்சரா தொடர்றாரு. இன்னைக்கு கட்சி போஸ்டிங் பெருசா, அமைச்சர் பெருசாங்க? அமைச்சர் வேலை தாங்க மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய பணி.
அப்ப அவன் ஒரு மக்கள் பணியில இருந்துகிட்டு இவ்வளவு இழிவா பேசுறாரு சைவம் வைணவத்தை வச்சு. அப்ப அவர் அமைச்சர் பதவியில தூக்கி இருக்கணுமா? இல்ல அதான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்கல்ல அரசியல் ரீதியா, நீங்க என்ன பண்ணணும்னா கேஸ் போடுங்க. தமிழக வெற்றிக்கழகம் சார்பா கேஸ் போடுங்க. சூர்யா அவர் மேல கேஸ் போட போறாங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. திமுகவுடைய ஆபாச பேச்சுகளுக்கெல்லாம் கேஸ் போடணும்னா தினம் நாங்க அந்த கேஸ் போற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். வேற எந்த வேலையும் எங்களால பார்க்க முடியாது. மக்கள் பணியை எங்களால செய்ய முடியாது. தினம் ஒரு ஆபாச கருத்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தினம் அவங்களுடைய ஆபாச இதெல்லாம் ஹைலைட் பண்ணி பேசும்போது நீங்க வழக்கு போட்டீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். அதாங்க சொல்றேன், தினம் வழக்கு மட்டும் போட்டுட்டு இருக்கட்டுமா? அவ்வளவு ஆபாச பேச்சு இருக்கு. தினம் ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப எங்கள் தலைவர் வந்து மிக தெளிவா வந்து அந்த ஐடி விங் மீட்டிங்ல சொல்றாரு, எந்த இடத்துலயும் டீசன்சியை விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம இப்படிதான் பயணிக்கணும்னு சொல்றாரு. குறைந்தபட்சம் மு க ஸ்டாலின் இதை பேசியிருக்காரா? எங்கேயாவது இடத்துல வெளிப்படையா அவர் பேசியிருக்காரா? நம்ம கட்சியில இந்த மாதிரி ஆபாசமா பேசுறீங்க, இந்த மாதிரி இஸ்லாமிய பெருமக்களை தரக்குறைவா பேசுறீங்க, நீங்க இந்த மாதிரி வந்து சைவம் வைணவத்தை வந்து தரக்குறைவா நீங்க இந்த மாதிரி வச்சு பேசுறீங்க, இது போலலாம் நீங்க பேசாதீங்கன்னு எங்கேயாவது அவர் சொல்லியிருக்காரா? ஏன் சொல்லல? நீங்க வழக்கு போடுங்கன்னு சொல்றீங்க, சட்ட ரீதியான முன்னெடுக்கணும். ஒரு குறைந்தபட்சமா ஒரு ஆட்சியினுடைய முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைவர் இதை கூட செய்யலையே, நம்ம அதை ஏன் கேள்வி கேட்க மாட்டோம்? அதை அவர் செய்யணும்ல. இதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கிறோம். இவர்களை இப்படி வேடிக்கை பார்த்து இவர்கள் செய்வதனால ரசிக்கிறதுனால இவங்க தினம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க தினம் அந்த கேஸ் மட்டும் தான் போட்டு கோர்ட்ல நிக்கணும், மத்த பணி மக்கள் பணி செய்ய முடியாது, தேர்தல் பணி செய்ய முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆபாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைமையில இருந்து கீழே வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால நாங்க எங்களுடைய கூட்டத்தை நாங்க வழி நடத்துறோம். விஜய் எப்போ களத்துக்கு வரப்போறாரு? களத்துல தான் இருக்கிறாரு. எங்களுடைய கழகம் களத்துல இருக்குது, போராடிக்கிட்டு இருக்குது. சட்ட ரீதியான முன்னெடுப்புகள் எடுக்கிறோம். களத்துல வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அரசியல் களத்துல இருக்காரு, நேரடியா மக்களுடைய போராட்டம், நேரடியா மக்களை சந்திச்சுட்டு தாங்க இருக்காரு அவரு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே. மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. தன்னுடைய அலுவலகங்கள்ல வந்து மக்களை கூப்பிடுறாரு. தொகுதி வாரியாக பிரச்சனைகளை பத்தி தலைவர் பேசிட்டு இருக்காரு. தொகுதி வாரியாக பிரச்சனைகளை கேட்டறிகிறாரு. என்னென்ன உதவிகள் தேவைன்னு கேட்கிறாரு. அதற்கான உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறாரு. எல்லா பணிகளும் நடந்து கொண்டு தான் இருக்கு. பனையூர்ல தான் அரசியல் நடக்குது. எங்க அப்புறம் வந்து நீங்க பரந்தூர் போனா மட்டும் அலோவ் பண்ணிடுறீங்களா? நீங்க கிராமத்துக்குள்ளேயே விட மாட்டீங்க. சொந்த நாட்டுல சொந்த மாநிலத்துல ஒரு கிராமத்துல போய் மக்களை சந்திக்கவே இந்த அரசாங்கம் இல்ல சார். இப்போ அண்மையில அம்பேத்கருடைய நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறாரு. அந்த ஈசிஆரை விட்டு தாண்ட மாட்டேங்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன வடநாட்டுக்கு அங்க போய் அம்பேத்கர் செலவு மாலை போட முடியும்? ஏங்க அவருக்கு வந்து அங்க இடத்துல போறாரு, ஒரு இடத்துல மாலை போறாரு, அதே இடத்துல மற்ற கட்சி தலைவர்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த புகைப்படம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? எல்லாருமே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சென்னையில முக்கியமான இடத்துல அம்பேத்கர் சிலைக்கு மாலை இடுறாங்க. எங்க கட்சி எல்லா இடங்களையும் போட்டுருக்குதுங்க. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நான் கேக்குறது உங்க லீடர் எங்க? எங்க லீடர் தான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கரை கொண்டாடுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள் தெரியும், எத்தனை சாதிய வன்முறைகள் நடந்திருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல கூட எங்களுடைய தோழர்களால இன்றைக்கு எங்க தலைவர் சொன்னதுனால அத்தனை பேரும் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறாங்க. இந்த இளைஞர்களை வந்து ஒரு மாற்றுப்பாதையில கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. இதை பத்தி நம்ம முதல்ல பார்க்கணும். நீங்க எந்த இடத்துல மாலை போடுறதா உங்களுக்கு பிரச்சனையா? இந்த சமூகத்தை மாற்றி கொண்டு இருக்கிறாரு, அதையா நம்ம பார்க்க மாட்டோம்? அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறாரு. அவர் செய்யறாரு, மாலை போடுறாரு, மரியாதை செலுத்துறாரு, எங்களையும் வழி நடத்துறாரு. இன்றைக்கு அத்தனை இளைஞர்களும் எந்த சாதிய பாகுபாடும் பார்க்காம அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறாங்கல்ல, எங்களுடைய கொள்கை தலைவருக்கு மரியாதை செலுத்துறாங்கல்ல, மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துறாங்கல்ல. இந்த மாற்றத்தை ஏன் பார்க்க மாட்டோம்? நம்ம இந்த மாற்றத்தை தாங்க முதல்ல கொண்டு போய் சேர்க்கணும். திமுக மாதிரி இந்த விமர்சனத்தை மட்டுமே நம்ம வச்சுட்டு இருக்க கூடாது. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. 5-star K செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 Hours வெற்றி நடை போடுகிறது. Extraordinary problems require extraordinary care. Available up to 50% off on skin and hair treatments only at VCare. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.